எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். இன்றைக்கி மகாகந்த சஷ்டி விரதம் நம்ம நிவர்த்தி பண்ணுற நாள். இன்றைக்கி நல்லபடியாக 7 நாள் நல்ல விரதம் இருந்தாச்சு. அது கடவுள் அருளால் மட்டும்தான் அந்த 7 நாளும் இருக்க முடிஞ்சுது. அப்புறம் சூரசம்ஹாரமும் பார்க்கவும் முடிஞ்சுது. அதுவே பெரிய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருஷம் விரதம் இருந்து வருஷமே போய் சூரசம்ஹாரம் பார்க்குறது அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் மட்டும்தான். நல்லபடியாக பார்த்துட்டும் வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம எப்படி விரதம் நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி திருக்கல்யாணம்ல, அதனால் அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இந்த 3 அபிஷேகம் தான் இன்றைக்கி நான் பண்ணினேன். இன்றைக்கி விரதம் எப்படி நிவர்த்தி பண்ண போகிறோன்னா, எங்கள் ஏரியாவில் ஈவினிங் தான் திருக்கல்யாணம் நடக்க போகுது. 6-7 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் சமையல் விருந்து சாப்பாடு, கல்யாண விருந்து சாப்பாடை முருகனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் படைச்சிட்டு, சாயங்காலமும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோயிலில் போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து விரதத்தை நிவர்த்தி பண்ணலான்ட்டு இருக்கேன். நல்லபடியாகவும் விரதமும் இருந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கணும்னு கடவுள்கிட்ட மறுபடியும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்புறவு வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா கடவுள் ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் இவ்வளோ தூரம் நம்ம இருக்கோம். எல்லாருமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அது கடந்து வர்ற ஒரே காரணம் கடவுள் அனுகிரகம் மட்டும்தான். மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் போல் நம்ம சக்தியுண விளக்கும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாலும் பழமும் வச்சு தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.